கதறியலும் செந்தில் பாலாஜியின் மனைவி அதிர்ச்சியில் திமுக தலைமை. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தற்போது புழல் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 மாதங்களுக்கு மேலாக புழல் சிறையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு இதுவரைக்கும் புழல் சிறை. இப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு உடல்நலத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்பது இருக்கிறது. அப்படி இருந்த போதிலுமே இன்று வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஜாமீன் கிடைக்கும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீனிலே வெளிவந்துட்டார். அதே போல கவிதா அப்படிங்கிற ஒரு பெண்மணியுமே ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். ஆனால் நமது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் நீதிமன்றங்கள் ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவித்தாங்க. ஆனா இந்த முறை இப்போ செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மீதான தீர்ப்பு ஒன்று தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 90% சாதகமாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திமுக வழக்கறிஞர்களும் அதே போல செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நேற்றைய தினம் செந்தில் பாலாஜியுடைய மனைவி கண்ணீர் மல்க ஒரு பேட்டியை கொடுத்திருப்பதாக தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செந்தில் பாலாஜியுடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் இதுவரைக்கும் போய் 15 மாதங்களுக்கு மேலாகி போச்சு. இன்று வரைக்குமே வெளியிலே விடுவதற்கு அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அமலாக்கத்துறை மறுப்பு தெரிவிக்கல. அவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவும் நிறைய சதித்திட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிகளை வெளியே விட்டால் கரூர் மற்றும் கோவை இந்த கொங்கு மண்டலத்தில் பாஜகவால் வளர முடியாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியின் மீது பொய்யான வழக்குகளை போட்டு நீதிமன்றத்திலும் அதே போல சிறைச்சாலையிலும் அடைத்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 மாதங்கள் எந்த ஒரு தவறும் செய்யாத ஒரு நபரை அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியுடைய மனைவி சொல்லார். அவர் இல்லாத இந்த வாழ்க்கை இந்த 15 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குடும்பத்துக்கு நரகமான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபராக அது மட்டுமல்லாமல் நிறைய மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு ஏகப்பட்ட உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு மாமனிதராகத்தான் செந்தில் பாலாஜி. அப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதரை சிறைச்சாலையில் அடைத்து வைத்து எங்களுக்கு நரக வேதனை என்பது இந்த அரசாங்கம் என்பது கொடுத்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் அப்படின்னா ஆளும் அரசாங்கம், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி பாஜகவில் இணைகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் கண்டிப்பாக அவர் மீது எந்த வழக்கும் அவர் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக பேச ஆரம்பித்ததுதான் இவ்வளவு பிரச்சனை காரணம் அப்படின்னு கூட. இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே செந்தில் பாலாஜி இல்லாதது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜியின் மனைவி சொல்லியிருக்கிறார். இது ஒருபுறம் இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் மன கஷ்டத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அதாவது மற்ற நபர்கள் எல்லாம் இதை விட எவ்வளவோ பெரிய பெரிய தவறுகள் செய்த நபர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியின் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க, சாட்சிகள் பதிவு பண்றாங்க. இருந்த போதிலுமே தீர்ப்புகள் இன்ன வரைக்கும் செந்தில் பாலாஜி தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எந்த தீர்ப்புமே வெளிவரல. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜிகள் இத்தனை நாட்கள் புழல் சிறையில் இருப்பது பாத்தீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மன கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொறுத்து பார்க்கலாம் இந்த முறை ஜாமீன் மீதான வழக்குகளில் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வரப்போகிறதா இல்லையா அப்படிங்கிறத. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.